ஹாய் எல்டிஎஃப், நாங்கள் யூசுஃப். எங்கள் எல்டிஎஃப் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்டிஎஃப் இன்றைக்கு வந்து ஆகஸ்ட் 18 நான் வந்து குருநகல் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் எல்டிஎஃப்ல டிக்டாக்ல இல்லை எங்கள் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம்ல நான் போட்டிருந்தேன் குருநகல் வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு வந்து 18th. ஓகே எல்டிஎஃப், இன்றைக்கு கிளைமேட் கொஞ்சம் ஓகே ஆகிது. என்னண்டா மோர்னிங் கூட நல்லா வெயில் அடிக்குது. ஓகே, இன்றைக்கு யார் யார் வர போறோம்னு சொன்னா நானும் எங்களோட முகமது எங்களோட நாவலப்பட்டிக்கு ரைட் வந்தாரு எங்களோட அவரோட இன்றைய போக போறேன். குருநகல் வந்து குருநகல் அப்படியே எங்களோட எல்டிஎஃப் எல்லாருக்கும் விசிட் பண்ணி காட்டிட்டு வந்து நான் எங்களோட ரெப்டார்ல வர போறோம். விசிட் பண்ணி காட்டிட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி காட்டிட்டு லாஸ்ட்டாக லேக்குக்கு வந்து அப்படி ஒரு ப்ளாக் எட் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ வைக்க போகுது. இந்த யாராச்சும் வீடியோ புதுசாக பார்க்குறீங்க சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூ தாங்க. ஓகே, நான் மிச்சத்தை மொட்டை ப்ளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ரெடியா பேசுகிற விலங்கு தானே ஓடி இருப்போம் ஒவ்வொரு சபா இப்படியே நாங்கள் போயிட்டு வரங்காட்டி வெயில் அடிச்சா தப்பிச்சிடா நாய். ஜஸ்ட் மிஸ் ப்ரோ, ஒரு கதை இல்லாட்டி கந்த நாய்க்கும். சரி ஓகே, குருநகல் ரோட்ல நிறைய பொலிசாலி இருப்பாங்க. நாங்க வந்து ரூல்ஸை மெயின்டைன் பண்ணி ஓட்டுவோம். என்ன சொன்னா போற பயணம் அடிக்க பாடுறா, திடீர்னு இருட்டாகுதுடா. திடீர்னு இருட்டாவிச்சுடா. எங்களுக்கு மழை பெய்யாம வெயிலும் அடிக்க தேவையில்லை. எங்களுக்கு சேம் இதே கிளைமேட்ல இருந்துச்சுன்னு சொன்னா மழை பெய்ஞ்சு சொன்னா நாங்க போற பிளேஸ வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். குருநகரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடு. நான்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த இங்க வாரீங்க ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடு. என்ன ரீசன்டா மலைன்னு சொன்னா எப்படியுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அண்ட் ஓகே, நான் குருநகல் நிறைய முடிய மறிக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்டு நான் ஒரு டிக்டாக்ல ஒரு வீடியோ போடுது இப்போ ஒரு 1 monthக்கு போகிற மாதிரி. நான் ஊருக்கெல்லாம் வர போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எந்த ஊருக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டுது. அந்த டைம் வந்து குருநகல்லேருந்து நிறைய முடியுமா கமெண்ட் பண்ணிடுவேன். ப்ரோ நான் குருநகல் ப்ரோ, நீங்க கரெக்டான குருநகல் வா ப்ரோ, நான் இருக்கிறேன் நிறைய முடியுமா நான் இருக்கிறேன் ப்ரோ அப்படின்னு. என்னன்னு சொன்னா அந்த அவங்க சும்மா கூப்பிட்டாங்கல்ல, உண்மையை கூப்பிட்டாங்களான்னு தெரியா. பட் அந்த கூப்பிட்டுறதுக்குன்னு ஒரு மனசு வந்து வேணும்பா. அதுவும் நான் நீக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதோட மெயின்ட் ஆகிட்டேம்மா குருநகல் முடியுமா. என் குருநகல் முடியுமா மட்டும் இல்லை, மழை பெய்யுது செத்த கதைடா. இங்க ரகுக்கு வெயில் அடிக்குதுடா. இங்கடா ஒரு சிக்னலும் இல்லை. நல்லா வருவீங்கப்பா. இது மாதிரி எல்லா ரைட்லயுமே பார்த்தா நான் யாருக்காச்சும் ஒருத்தர் கேசு. சரி, இன்னைக்கு பேசாம நாம போமே. என்னன்னு சொன்ன பண்ட தவறுக்குதாப்பா. என்னடா திடீர்னு நாங்க இப்படி போயிட்டு கொண்டிருக்கிறோம். திடீர்னு சிக்னல் போடாம திருப்பினாங்கடா. எங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொள்ளல. நாங்க போற பயணமும் வேஸ்ட் ஆகிடும், ஆக்சிடென்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் இஷ்யூ, நிறைய பிரச்சனை இருக்குது. அதை அவங்க ரூலை மெயின்டைன் பண்ணி சரியா சிக்னலை போட்டு லெஃப்ட்டுக்கு போறேன்னா சிக்னலை போட்டு லெஃப்ட்டுக்கு போறேன். இந்த வலை சைட்ல பாருங்க, என்ன கனவு பைக் எப்படி சொல்றது, என்ன மட்டும் இல்ல நம்ம பொடியும் ட்ரீம் பைக்குன்னு சொல்ல WRX 250. அந்த இதுல வந்து சேர்ல வந்து எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா ஒருத்தரவு நான் போயிட்டு வந்து டுகாட்டி பெனிக்கர் நியூ வேர்ஷன் ஒன்று வந்துருச்சு. எப்படின்னா அது அங்கே வந்து ஜப்பான் பைக் மட்டும்தான் செய்கிறாங்க, ஜப்பான் மட்டும் தான் செய்கிறாங்க அவங்க. இது ஒருத்தரவை நினைச்சேன் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த பைக் எடுத்தே தான் தீருவேன்னு. ஆனால் இன்னும் எடுக்கல. ஃபியூச்சரில் கண்டிப்பாக எடுப்பேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்டிஎஃப் உங்களுக்கும் மேல நம்பிக்கை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கடைசி வரை இந்த எங்களோட பாருங்க. எங்களோட யூடியூப் சேனல் எந்த அளவு க்ரோ ஆக போகுது, எந்த அளவு நான் செய்ய போறேன்ட்டு சொன்னா நிறைய பேர் நினைச்சிட்டாங்க நான் வந்து கிவ் அப் பண்ணிடுவேன். இந்த 2 யூடியூப் சேனல் மெயின் ஆகினதுக்கு அப்புறமும் நான் செய்ய மாட்டேன், கிவ் அப் பண்ணிடுவேன். ஆனா இந்த யூடியூப்புக்கு ஓய்வே இல்லை. என்னன்னா 2 யூடியூப் சேனல் மெயின் ஆகிச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ரோ பண்ணின 2 யூடியூப் சேனல். அண்டு
டிக்டாக்ல இன்னமும் எங்களோட டிக்டாக் பேஜுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து அந்த ஸ்ட்ரைக்கை வந்து இல்லாம ஆக்கிட்டோம். அண்டு அதை வந்து அந்த அவங்களா ரூல் ஒன்று இருக்குது, ஒரு 1 இயர் 2 இயர்ஸுக்கு வந்து எங்களுக்கு வந்து க்ரோன்ட்டு போகாது, அந்த எங்களோட சேனல் வந்து க்ரோ ஆகாது, ஏன்னா ஸ்லோவாக க்ரோ ஆகும். அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் தான் வந்திருக்குது. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் ஒரு ரீசன் நீக்கும். கண்டிப்பாக ரீசன் இல்லாமல் எந்த விஷயமுமே நடக்காது. அதில் ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு நடக்கும். என்னன்னு சொன்னால் சொல்லுவாங்க, நாங்கள் ஒன்றை பிளேன் பண்ணுவோம், கோட் ஒன்றை பிளேன் பண்ணுவார். எப்படின்னு சொன்னால் உண்மையாக சொல்ல போனால் இப்போ ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸுக்கு மாதிரி ஒரு 5 இயர்ஸுக்கு மாதிரி எங்கள்கிட்ட ஒரு டிஸ்கவர் பைக் ஒன்று இருந்துச்சு. டிஸ்கவர் 125 பைக் ஒன்று இருந்துச்சு. அந்த போலீஸ்காரங்க இல்லை அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் விடுவாங்களே, அந்த பைக் வந்து எங்களோட டேட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட பெர்க்மன் அந்த பைக்கை, இந்த டிஸ்கவர் பைக்கை வந்து நான் அவ்வளோ லவ் பண்ணேன்ப்பா. அது வந்து என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் பைக். நான் வந்து அவ்வளோ லவ் பண்ணேன். என்னடா அதை சொல்லவே எங்களோட பொடிய மாதிரி சொல்ல தேவையில்லை. என்னடா அது எல்லாரும் ஃபீல் பண்ணிப்பீங்க எப்படி, அப்படி லவ் பண்ணேன்ப்பா. அதுக்கப்புறம் அந்த பைக்கை சேல் பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப கவலை. ஒரு 1 வீக்குக்கு முதவே எனக்கு அந்த டேட் சொன்னார், இந்த சேல் பண்ணிவிட்டு நாங்கள் வேற ஒரு ஸ்கூட்டி ஒன்று வந்துக்குது பெர்க்மன் சொல்லி பிராண்ட் நியூ, அதை எடுப்போம் அப்படின்னு சொன்னால் அதை எட்ட சொல்லலை. நாங்கள் வேற பைக் மாற்றோண்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த எப்படி சொல்கிறது அந்த ஃபீல். அதுக்கப்புறம் எங்கள் டேட் சொன்னால் இந்த பைக்கு உங்களுக்கு தான் அப்படின்னா சொல்லலை. இந்த பைக் வந்து எனக்கு தார மாதிரி வச்சுக்கொண்டு இதே வச்சுக்கொண்டுட்டு இன்னொரு பைக்கு வேறு போட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் அந்த பைக்கை சேல் பண்ணிட்டோம். என்னன்னு சொன்னால் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டோம், நாங்கள் பைக்கை தார அப்படின்ற ஒரு ரீசன்னால. அதுக்கப்புறம் நீ சரியில்லை அதே ரீசன்னால பைக் கொடுத்துட்டோம். எப்படி கவலைன்னு சொன்னால் செம்ம கவலைப்பா. ஆனா அந்த பைக் வந்து இப்போ ஈந்திருந்தா, அந்த பைக் வந்து இப்போ ஈந்திருந்தா இந்த ரெப்டரை நாங்கள் எடுத்துப்போமா இல்லையான்றதே டவுட்பா. என்னன்னு சொன்னா அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட ப்ளூ ஸ்டோன் எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட இந்த ரெப்டர் எடுத்தோம். என்னன்னு சொன்னா டேட் எடுத்து தந்தாரு. அந்த பைக் இருந்துன்னா இந்த பைக் சரிட்டு மீந்திக்காது. அதான் நாங்கள் ஒன்றை பிளேன் பண்ணுவோம், கோட் ஒன்றை பிளேன் பண்ணுவார். எப்படியும் கோட் பிளேன் பண்ணுறது அது பெஸ்ட்டாக தைக்கும். அது எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தவறு நடக்குதுன்னு வைங்க, உங்களோட லைஃப்ல இல்லைன்னு சொன்னா, உங்களோட பர்சனல் லைஃப்ல இல்லைன்னு சொன்னா, இதே மாதிரி பைக் இதுல எத்தனை வேண்டாலும் நடக்கணும். அப்படி நடந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லப்பா. உங்களுக்கு இதுக்கப்புறம் பெருசா ஏதோ கிடைக்க போகுது அப்படின்னு. என்னன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் போயிட்டு அப்படின்னு சொன்னா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து ஒன்று காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க அதை அந்த தேவை ஒரு பர்சனல் தேவை இல்லைன்னா சிச்சுவேஷனால அதை நீங்க சேவ் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு வந்து அதை விட பெருசா கிடைக்கும். கண்டிப்பா பெருசா கிடைக்கும். அதை நான் நம்புறேன்ப்பா, நீங்களும் நம்புங்க. இதுதான்ப்பா உண்மை. கார்காரங்களோட வீட்டுக்கால போயிட்டாலே வாயில நல்ல நல்ல வார்த்தையா வருது. குருநேக 24 கிலோமீட்டர்ஸ் காட்டுதுப்பா. சூப்பர் கிளைமேட் ஆகிக்குதுப்பா. என்னண்டா இந்த பிளேஸால போகும்போது வேற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னு சொன்னா இந்த 2 சைடும் மாறாது. இந்த வெயிலும் அடிக்கும், அந்த கூதலவும் மிகும். எப்படி சொன்னா வெயிலும் மிகும், கூதலவும் மிகும். அது செம்ம ஃபீல் ஆகிக்கும். அது வந்து நான் கூதல போகும்போது கொஞ்சம் வெயில் அடிக்கும், அதுக்கட்ட மேல வெயில் படும்போது அது நல்லா ஆயிக்கும். ஒரு ஃபீல்ப்பா. நிறைய பேர் கேட்டீங்கப்பா எங்கட உமாரின் அம்மான் எங்கடா காணவே இல்லை அப்படின்னு. இல்லைன்னு சொன்னா அம்மானும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கில் இறங்கிட்டாரு. எனக்கு அதே மாதிரி எங்கட உமர் நிறைய சர்ப்ரைஸாக வச்சுக்கிட்டே நான் ரிவீல் பண்ணுவேன். அண்டு அது ஒரு சர்ப்ரைஸ். அதை அவங்கள்ட்ட சொல்லி இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் ரிவீல் பண்ணுவேன். அது என்னதான் சர்ப்ரைஸ்னு கேட்டால் அது ஒரு சர்ப்ரைஸ். அதுதான் சர்ப்ரைஸ். ஓகே, நான் அதை வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுவேன். அதனால தான் உமர் வந்து நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேர்ஸ்னலாக மெசேஜ் போட்டு கேட்டீங்க, எங்கடா உமரை காண, உமர் வெளிநாட்டுக்கால் ஓடிட்டானா அப்படின்னு. இல்லைப்பா, உமர் வந்து ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறான். அண்டு இன்னும் அது ஒரு சர்ப்ரைஸ். அதை நான் அவங்களை ரிவீல் பண்ணுவேன். என்னன்னா அதனால தான் உமர் வந்து ரைட் ஒன்றுக்கு ஒரு 1 monthலேருந்து வரவே இல்லை. லாஸ்ட்டாக வந்த ஒரு ரைட் ஒன்றுக்கு
ரிவர்ஸ் ஸ்டண்ட் ரைட் டைம் லாஸ்ட்டாக வந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்து அதை ரைட் பண்ணது 2 பைக்கில் எங்களோட ரெப்டர் ரியோவில். நம்ம ரெப்டர்ல டெட் ஸ்பீட் பேஜ் அதனால செகண்ட் கூட செடிக்கு பார்த்தா பிக்கப் தராது. அதான் இதுல ரேஸ் ஆகிட்டு வந்துச்சு. கண்டிப்பா இதெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. இல்ல காதல்ல தான் செக் பண்ண மாட்டாங்க. நான் சொன்னேன் தானே எப்பாடா. போமா எம்மாடி. இது ரைட் நல்ல போல இருக்குறாங்கப்பா. டாக்டரேடா சொட்டு என்ன பிடிப்பாங்க, கட்டாயம் பிடிப்பாங்க. ஏன்னா எல்டிஎஃப் என்னமோ ஒரு தவறு செஞ்சுக்கிற ஒருத்தர் டைப்ல. அதனால அது என்னடா எல்டிஎஃப் போயிட்டு சொல்லி வேண்டிய நான் இங்க ரைட் போறதாலும் என்ன பிடிப்பாங்க. என்னன்னா அது வந்து என்ன பாவம் பண்ணேனோ யாருக்கு என்ன பாவம் பண்ணேனோ தெரியா, ஆனா என்னைய மட்டும் பிடிக்கிறாப்பா. நிறைய பைக் போனாங்க, யாரையாச்சும் பிடிச்சாங்களோ ஒருத்தர இல்ல என்னையவே நான் கட் பண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சரிதாப்பா. என்னன்னா அதுவே எங்களை பிடிக்கிறது தவறவே இல்லை. என்னன்னா நல்லா பேசுறாங்க. அதே மாதிரி அவங்க தவற எதுவுமே நடந்துக்கிறதில்ல. சிலவங்க அதை நான் சொல்ல விரும்பல. சிலவங்க அவங்களும் பேசுறாங்க. இவனை டாக்குமெண்ட் கிளியரானு பாக்குறாங்க. டாக்குமெண்ட் கிளியரானு பார்த்து இல்லை ஓகே ஃபைன்னு சொன்னா ஓகே நீங்க போங்க அப்படின்ட்டு திரும்பி பார்த்து சிரிக்கிறாருப்பா. அவ்வளோ நல்ல மனுஷங்க, அவ்வளோ நல்ல போலீஸ்காரங்க இருக்கிறாங்கப்பா இந்த உலகத்துல. கொஞ்சம் சரி பார்க்கலடா, போட்டதை பார்த்தியா? ஓகே டேப், நாங்கள் அப்படியே இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போய் இருக்கோம். ஓகே டேப், நாங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு லொக்கேஷனில் பார்த்தோம் 16 கிலோமீட்டர்னு காட்டு குருநகலுக்கு. அம்மா நீங்களே போங்க, நான் போட்டுடல. இது வந்து பாவத்துக்கிழமைடா, குருநகலில் போகணும். குருநகர் 12, குருநகல் 12. இந்த டவுன்ல காலத்தை ஓட்டுறதும் பெரிய ஒரு கஷ்டம். ஐயோ பொம்புல என்னடா பண்ற? நல்லா வருவீங்கம்மா, கவனம் ஓட்டுங்க. நாங்கள் இப்போ இதுதான் குருநகர் டவுன். எல்டிஎஃப் குருநகர் நீக்கிற எல்டிஎஃப். நீங்கள் சொல்லுங்கப்பா, குருநகர் என்னென்ன பிளேஸ் நீக்குது? நல்லா நல்லா பார்க்கறதுக்கு பிளேசஸ் இது நிறைய எல்டிஎஃப் நீக்கிறீங்க. பாவண்டா ரெண்டு பிளேஸ்டா, ஒருவேளை ரேஸ் போகுதோ?
ஓகே இப்போ இந்த போய் தான் ஹைவே ரெண்டு நம்ம தான் ஹைவே தான் போகுது. 2 மினிட்ஸ் போகுதுடா. இதால லேக்குக்கு போக மேலும்டா. நாங்கள் ஒரு மாதிரியாக லேக்குக்கு வந்துட்டோம். எல்டிஎஃப் பாருங்கள், எல்டிஎஃப் லேக்குக்கு வந்து எப்படி நாங்கள் அந்த என்னடா சொல்கிறது, நான் தோசையா இந்த தோசை காணக்கொள்ள உங்களுக்கு வாய் வரும், எனக்கு கைட்லிக்கொள்ள வாய் வருது. அதில் வாயை செய்யல அவன் சொல்கிறேன் இன்னும் வாங்கி சாப்பிடவே இல்லை இதுக்குள்ளே இப்படியா அப்படின்னு. பாருங்கள் எல்டிஎஃப் எல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிறோம். ஓகே நாங்கள் வந்து அப்படியே இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நான் அப்படியே என்னோட ஒர்க் விஷயம், என்னோட நீட் பிராண்ட் ஒர்க் விஷயம் உண்டிக்குது. இந்த ஃபுல்லாக அந்த ஒர்க் விஷயத்தை முடிச்சுட்டு அப்படியே போகிற இன்றைக்கு ப்ளாக் ஆகி போகுது. ஒருத்தர் நான் ப்ளாக் தர மாட்டேன். என் வீட்டிலேருந்து ப்ளாக் அப்படியே எண்ட் பண்ண போகிறேன். அண்டு ஓகே எல்டிஎஃப் நாங்கள் இங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் போவோம். எல்டிஎஃப் இன்னும் கொஞ்சம் அப்படியே எண்ட் பண்ணுறேன். அண்டு சாப்பிட கூட எடுக்கிறேன். அது பிடிக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு நான் வாங்கி இடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் கோப்ரோவில் வீடியோ பட்டிக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் இடம் ஒன்றில் அப்படியே விற்க வச்சுருந்தாங்க. அவங்க கெண்டி ஆகிக்கலாம் சஹாசு என்னன்ற கெண்டியில் அவங்களோட ஒரு இதோட பிரான்ச் ஒன்று மாதிரியா. ஓகே எல்டிஎஃப் நாங்கள் வந்து அப்படியே திண்டுட்டு சாப்பிட்டுட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணேன். எல்டிஎஃப் நாங்கள் அப்படி வந்து நேச்சரை ரசித்து கொண்டிருக்கிறோம். எல்டிஎஃப் பாருங்கள் எல்டிஎஃப் என்னன்னு சொன்னால் இது ஒரு ஃபீல். எல்டிஎஃப் இந்த உட்காந்து மழையும் இல்லை, எங்களுக்கு நல்ல கிளைமேட் ஆகிடுது, பெரிய அளவாக வெயிலும் இல்லை. இந்த உட்காந்து ரசிக்கும் போது அது ஒரு தனி ஃபீல்ப்பா. நீங்களும் வந்து பாருங்கள் குருநகர் லேக்குக்கு. இந்த லேக் வந்து பெரிய சைட் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேளாங்கும் பெருசாகி அங்கே ஃபுல்லாக இருக்குது. ஓகே இப்போ நான் வந்து அப்படியே இதாக்கிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதோட என் பண்ணுறது என்னோட ப்ளாக் ஆகிக்க போகுது. அண்டு ஓகே நான் வந்து அந்த என்ன புளி இதுன்னு வாங்கின விட்டு என்னடா சொல்ல புளி தோசையா தோசை இல்லை என்னமோ அச்சா என்னமோ சொன்னாங்க அச்சாறு தானே என்னமோ அச்சாறு என்னமோன்னு சொன்னாங்க. அது நாங்கள் திண்டுட்டு அப்படியே என் பண்ணுறது எல்டிஎஃப். அண்டு ஏண்டா எங்களுக்கு நீட் ஒர்க் விஷயமாக தான் நாங்கள் மெயினாக வந்தது. அதோட தான் ப்ளாக் ஒன்று எடுப்பு கொண்டு வந்தது. ஓகே எல்டிஎஃப் நான் சாப்பிட்டுட்டு அப்படியே என் பண்ணுறேன். ஸ்பூனெல்லாம் தந்திக்கிறாங்க எல்டிஎஃப் 2 கப்பல் வந்து எங்களோட பைக்கில் ப்ரோ வீடியோ ஒன்று எடுத்துக்கலாம் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கொள்ளவான்னு ரொம்ப நேரமாக எடுத்துக்கொண்டிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுப்பா. ஓகே எல்டிஎஃப் பாருங்க டக்குன்னு ஓப்பன் பண்ணுறா வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க நல்லா இருக்கா. மெரலிக்கு அச்சாருடா. சும்மா புளி ஆகிப்பா புளி. ஓகே நல்லா சீனி போட்டு நல்லா செஞ்சுக்குது. ப்ரைஸ் எப்படின்னா ப்ரைஸ் எப்படியா 150 ரூபா 150 ரூபாப்பா. 2 வாங்கி எடுத்தோம். மாங்காய் ஒன்றும் இது ஒன்றும். மாங்காய் திண்டுட்டி போண்டா எதுமா திண்டுட்டிம்மா இதை தின்னோமா என்னடா எல்டிஎஃப் மாங்காய் வந்து உரப்பாயிக்கும். இது வந்து கொஞ்சம் இனிப்பு இது ஒன்று தருது. சீடு ஒன்று மந்திக்கு நல்லா எல்டிஎஃப் ஒரு டிஃப்ரெண்ட் ஆகி இந்த நாள் பேர் திண்டுல டிஃப்ரெண்ட் ஆகி நல்லா எல்டிஎஃப் 10 ரூபாய் எல்டிஎஃப். அந்த என்னடா அது இந்த பெர்லிக்காய் வந்து 10 ரூபாய்க்கு திண்டுவா எல்டிஎஃப். வருதும் இல்லைடா இது முறப்பா தைங்க நல்லா அதுவும் நல்லா இருந்துச்சு. 10 ரூபாய்க்கு தண்ணியும் கொண்டு வரல சொப்பன்னிக்கு தண்ணி எடுத்து அப்படியே குடிச்சிட்டு போகிறது. ஓகே டெஃப் இதோட வீடியோ என் பண்ணிக்கோ. எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சேஃபாக இருங்க. பைக் ரைட் பண்ணுவோம் கவனமாக சேஃபாக ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஓகே டெஃப் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் டேக் கேர்.